அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் ரிசல்ட், ஆல் இண்டியா ரேங்கிங். இப்போ இந்த ரீ எக்ஸாமினேஷன் 1563 பேர் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதில் பாதி குழந்தைகள் எழுதுனாங்க, பாதி குழந்தைகள் எழுதலை. எழுதாத குழந்தைகளுக்கு பழைய மார்க்னா கிரேஸ் மார்க் இல்லாமல், கருணை மதிப்பெண் இல்லாமல் என்ன மார்க் வாங்கினாங்களோ அந்த மார்க் எடுத்துக்கொள்வாங்க. புதுசாக எழுதுன ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அந்த மார்க் எடுத்துக்குவாங்க. அப்போ கண்டிப்பாக ஓவராலாக ஆல் இண்டியா ரேங்கில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே மார்க் இருக்குது. இப்போ அவங்களுக்கு எப்படி ரேங்க் செக்ரிகேட் பண்ணுவாங்க? இப்போ 700 மார்க்கில் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க, 600ல் அது கீழே போக போக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மார்க்கில் இருக்கவங்களுக்கு எப்படி ரேங்க் டிஃபரன்ஸ் கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா டை பிரேக்கிங் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் ஃப்ரீக்வன்சி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் கூட நமக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் 2 or more candidates obtain equal mark percentile scores in the NEET, the inter-same merit shall be determined as follows. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. The candidate obtaining higher mark score in biology in the test, ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜியில் ஹையஸ்ட் யார் வாங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயாலஜியில் ஹையஸ்ட் யார் வாங்கியிருக்காங்க. இப்போ பயாலஜிலையும் ஈக்குவல் மார்க் இருக்கு. தென் கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க் ஸ்கோர் இன் த கெமிஸ்ட்ரி. அப்போ ஃபர்ஸ்ட் பயாலஜியில் யார் ஹையஸ்ட் பார்ப்பாங்க. பயாலஜியில் 2 பேருமே சேம் மார்க் இருக்குதுன்னா கெமிஸ்ட்ரி யார் ஹையஸ்ட்னு பார்ப்பாங்க. இப்போ கெமிஸ்ட்ரிலையும் 2 பேரும் சேம் மார்க் வாங்கியிருக்காங்க. தென் கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க் இன் த பிசிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் மார்க்காக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயாலஜியில் யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ பயாலஜியில் ஈக்குவல், தென் கெமிஸ்ட்ரியில் யார் ஹையஸ்ட் மார்க்னு பார்ப்பாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி ஈக்குவல், தென் பிசிக்ஸில் யார் ஹையஸ்ட் மார்க்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த 3லையுமே ஈக்குவல். அப்போ பயாலஜி ஈக்குவல், பிசிக்ஸ் ஈக்குவல், கெமிஸ்ட்ரி ஈக்குவல் அப்படின்னா the candidate with less proportion of number of attempt incorrect answers uncorrect answer, அதாவது யார் வந்து குறைவான நெகட்டிவ் மார்க் வாங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. குறைவான அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் லெஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ், அப்போது அதுலேயும் ஈக்குவலாக வந்துட்டாங்க. தென் த கேண்டிடேட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் த பயாலஜி, பயாலஜியில் யார் கம்மியான இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ அதுவும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா த கேண்டிடேட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் த கெமிஸ்ட்ரி, தென் அதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா த கேண்டிடேட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் த ஃபிசிக்ஸில் பார்ப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பருங்கிறது வந்து எடுத்துட்டாங்க, இந்த ப்ராசஸ் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது ஒரே மார்க் இருந்து அப்படின்னா இதே ரூல்ஸ் தான் தமிழ்நாட்டிலே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரே மார்க் இருந்ததுன்னா பயாலஜியில் யார் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு பார்ப்பாங்க. பயாலஜிலையும் 2 பேர் சேம் இருக்காருன்னா யார் ஹையஸ்ட் மார்க் இன் கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியும் ஈக்குவல், பயாலஜி ஈக்குவல்னா பிசிக்ஸில் யார் ஹையஸ்ட் மார்க்னு பார்ப்பாங்க. இப்போ மார்க் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா டோட்டலாக நெகட்டிவ் மார்க் யார் குறைவாக வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அதுவும் ஈக்குவலாக இருக்குன்னா பயாலஜியில் அடுத்தது பயாலஜியில் யார் லெஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் அதை எடுத்துக்குவாங்க, அதுவும் ஈக்குவல் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் லெஸ் நெகட்டிவ் மார்க்ஸ், தென் ஃபைனலாக ஃபிசிக்ஸில் லெஸ் நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ இதுவும் எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கடைசியாக மேபி இந்த அசெண்டிங் ஆர்டர்னு சொல்கிறாங்க, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தமிழ்நாட்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே மார்க் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் தமிழ்நாட்டிலேயே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, நான் ஒரே மார்க் தான் வாங்கியிருக்கேன், ஏன் வந்து நாங்கள் முன்னாடி இருக்கோம், ஒருத்தர் பின்னாடி இருக்கோம், எனக்கு முன்னாடி 4 பேர், இது எங்கே வரும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கடைசியாக கிடைக்குங்க. ஒரே மார்க்கில் கிடைக்கும். ஒரே மார்க்கில் கிடைக்கும் போது ஒரு குழந்தைக்கு கிடைக்கும், ஒரு குழந்தைக்கு கிடைக்காது. அப்போ தான் இந்த பிரச்சனை பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் அலாட்மெண்ட்டில் ஒரே மார்க் இருக்கும், ஒருத்தருக்கு எதிர்பார்த்த காலேஜ் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு அடுத்த சாய்ஸில் போயிருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் மெரிட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. டை பிரேக்கிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.